வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 5 வாரம் தொடர்ந்து இதை நம்ம செய்யும்போது வாராகி அம்மா நம்ம எதை கேட்டாலும் செஞ்சு கொடுப்பா. அது என்னது, அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போமா? வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நமக்குன்னு சில ஆசைகள், கனவு, லட்சியம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம அடையிறதுக்காகத்தான் இந்த விஷயம் நம்ம செய்ய போகிறோம். வாராகி அம்மாவுக்கு எப்போவுமே 5னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவள் பஞ்சமி நாயகி இல்லையா, அதனால் 5 ரொம்ப பிடிக்கும். அம்மா அஷ்டமி நாயகி, அதனால் அம்மாவுக்கு 8 ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் எதை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களும் மாறும். இப்போ நீங்கள் ஒரு தொழில் விஷயமாகவோ இல்லை நம்மளோட பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காகவோ ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நாளும் கிழமையும் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை ஒரு கேஸில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அந்த விஷயம் நடக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய பூஜைக்கான நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வாராகி அன்னையை வழிபாடு செய்யும்போது நீங்கள் நினச்ச விஷயம் கைகூடி வரும். இதே பண வரவு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை செய்யலாம். இந்த விஷயங்களை நம்ம செய்யும்போது நம்ம எதுக்காக அந்த விஷயத்தை செய்கிறோமோ அந்த நாளும் நமக்கு, அந்த கிழமையும் நமக்கு துணை செய்யும். அதுக்காகத்தான் நாளும் கிழமையும் பார்த்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் செய்யுங்க, இந்த விஷயம் செய்யுங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்களே, அது என்னது அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அம்மா வாராகிக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு கனினா தேங்காய் சொல்லலாம். தேங்காயில் முக்கண் இருக்குது, நம்ம அன்னைக்கும் 3 கண்கள் இருக்குது. அதனால் வாராகி அன்னைக்கு தேங்காயில் தீபம் போட்டு நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம நினச்ச காரியங்கள் நடக்கும். தீபங்களில் ரொம்ப உயர்ந்து சொல்லக்கூடிய தீபம்னா மண் அகல் விளக்கு, அதுக்கடுத்து பித்தளை விளக்கு. இந்த 2 தான் எப்போவுமே வழக்கத்தில் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துவோம். அது இல்லாமல் ஒரு தீபம் இருக்குன்னா எலுமிச்சை தீபம் இருக்குது, அது துர்க்கைக்கு மட்டும்தான் ஏற்றுவோம். அதே மாதிரி நம்ம அம்மா வாராகிக்கு தேங்காய் தீபம் ஏற்றுற வழக்கம் இருக்குது. கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய முடிஞ்சவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போய் இதை செய்யுங்க. இல்லை கோயிலுக்கு போக முடியாது, நேரமின்மை, அந்த காரணங்கள் இருக்கிறவங்க வீட்டிலையே வாராகி அம்மா படத்துக்கு முன்னாடி தேங்காய் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம். தேங்காயை 2ஆக உடைச்சி நெய் நிரப்பி பஞ்சுத்திரி போட்டாலே போதும். பஞ்சுத்திரி போட்டு உங்களோட காரியம் என்னவோ அந்த காரியத்துக்கேற்ற கிழமையை தேர்ந்தெடுத்துக்கங்க. உங்கள் தொழில் செழிக்கணும், அரசு வேலை கிடைக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்காகனா ஞாயிற்றுக்கிழமை இந்த தீபம் ஏற்றி அம்மனுக்கு இஷ்டமான நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணலாம். முடியாதுங்க அப்படிங்கிறவங்க சக்கரவள்ளி கிழங்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். அதுவும் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க எள்ளுருண்டை ஈஸியாக கிடைக்கும், அதை வாங்கி அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். இந்த நெய்வேத்தியம் பண்ணி தேங்காய் தீபம் ஏற்றி 5 வாரம் காரியம் நடக்கிற வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் போது காரிய சித்தி கிடைக்கும். நிறையா பேர் இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, 21 நாள் தொடர்ந்து செய்யுங்க, 48 நாள் தொடர்ந்து செய்யுங்க, இல்லைன்னா 5 வாரம் 7 வாரம் இப்படின்னு சொல்கிறாங்களே, அது எதுக்காக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்துக்காக இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அந்த விஷயம் நமக்கு எவ்வளோ முக்கியம், அதுக்காக நம்ம எவ்வளோ போராடுறோம், அதை அடையிறதுக்கு நம்ம எவ்வளோ வைராக்கியத்தோடு இருக்கோம் அப்படிங்கிறத அம்மா சோதிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி நாள் கணக்குகளே சொல்கிறாங்க. இந்த நாள் கணக்குகள் உங்களால் தொடர்ந்து செய்ய முடியலன்னா அந்த விஷயத்து மேலே உங்களுக்கு அவ்வளோ ஆசை இல்லை, சும்மா பொழுதுபோகலையேன்னு செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அர்த்தம். இதை நீங்கள் முதல்ல உணரணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வைராக்கியம் பிறக்கும். அதை அடையிற வரைக்கும் தொடர்ந்து செய்யணுங்கிற ஒரு மன உறுதி கிடைக்கும். வெறும் 5 வாரம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு வாரமும் அந்த நேரம் தவறாமல் சரியான முறையில் எளிமையாக செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும். அதை நீங்கள் எவ்வளோ தெளிவாகவும் கரெக்டாகவும் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த விஷயத்து மேலே ஆசை இருக்குது,
இதையே தொடர்ந்து செஞ்சு நம்ம மனசை குளிர வச்சு நம்ம மகனோ மகளோ ஆசைப்படுறத கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு அம்மா முடிவெடுக்கிற மாதிரி நம்ம விடாப்பிடியாகவும் மன தைரியத்தோடவும் விடாமுயற்சியோடு செய்யணும். அப்படி செஞ்சால் கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும். இந்த வழிபாடுக்கு முக்கியமானது தேங்காய். அதில் நீங்கள் தீபம் போட்டு 5 வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக நம்ம அம்மா வாராகியினால் நடக்கும், நடந்தே தீரும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.